புதிதாக கட்டப்பட்ட அணைக்கரை கொள்ளிடம் ஆற்று பாலத்தில் வாகன போக்குவரத்து தொடங்கியிருக்கிறது. இதனால் அணைக்கரை பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த வாகன நெரிசல் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சங்கர் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். தஞ்சை மாவட்டம் அணைக்கரை அமைந்துள்ளது. கீழே கட்டப்பட்டது ஆங்கிலேய காலத்தில் கட்டப்பட்ட கீழணை பாலத்துக்கு புதியதாக மேற்கு பகுதியில் கட்டப்பட்டது புதிய பாலம். இந்த பாலம் சுமார் 8 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தினால் இடைப்பட்ட தடைப்பட்டது. அதன் பிறகு இரவு முதல் தற்போது 95% இந்த பாலம் நிறைவடைந்திருக்கிறது. அதனால் தற்போது புதிதாக கட்டப்பட்ட அணைக்கரை பாலத்தில் வாகனங்கள் சென்று வருகின்றன. இதனால் அணை பகுதியில் வாகன நெரிசல் தவிர்க்கப்படுகிறது. தஞ்சாவூர் கும்பகோணம் வீரவாண்டி இடையே புதிதாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் அருகில் உள்ள சோழபுரம் வரையில் உள்ள சாலை பணிகள் 95% நிறைவு பெற்றுள்ளது. தஞ்சாவூர் கும்பகோணம் வீரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை அணைக்கரை கொள்ளிடாட்டு பாலம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள கொள்ளிடாட்டில் புதிதாக பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதை தொடர்ந்து நேற்றிரவு பாலத்தின் வழியாக வாகனங்கள் சென்று வருகின்றன. அதிகாரப்பூர்வமாக பாலம் திறக்கப்படாத நிலையில் கனரக பாலங்கள் மட்டுமே பயன்படுத்தி வருகின்றன. இதனால் அணைக்கரை கிராமத்தில் உள்ள பழைய பாலத்தில் வாகனங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது. முறைப்படி புதிய பாலத்தை விரைவில் திறக்க வேண்டும் என்பதே இந்த பகுதியில் மக்கள் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.